நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஆலு புஜியா. ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த தீபாவளிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். பிகினர்ஸ் கூட, அதாவது இது மாதிரி முறுக்கு செய்யாதவங்க கூட இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல பூண்டு எடுத்துக்கலாம். இது ஜீரணத்துக்கு உதவும். நல்லா அரைச்சதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி இருக்கணும். 2 கப் கடலை மாவு. இதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் நல்லா சலிச்சுக்கிறேன். நான் இதில் கார்லிக் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஜீரணத்துக்கு கார்லிக் ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இது மாதிரி கட்டி வரும். இதுக்கப்புறம் அரிசி மாவு அரைக்கப்படுத்திக்கலாம். இது நல்ல எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் 1/2 கப்பு. ஸோ மொத்தமாக 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு நம்ம போட்டுக்கலாம். ஸோ பெரிய லெவலில் பண்ணுறவங்க கூட இதையவே நீங்கள் டபுள் ட்ரிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், ரோஸ்ட் பண்ண cumin பவுடர் நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இதில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, பூண்டு இதில் இருக்கும். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளூட்டன் மாதிரி டெவலப் ஆகி வரும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, பிளேட். அப்போ உங்களுக்கு வெளியே தெரிக்காது. இது மாதிரி டோ ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஃப்டான டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது முறுக்கு குழல் போட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு கையளவு மாவை நீங்கள் போட்டுட்டு டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி மோல்டு எடுத்துக்கலாம், இல்லை இதோட சின்னது இருக்கும், நீங்கள் அதையே கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சூடான எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வச்சா ஆயிலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் திருப்பி போட வேணாம். அப்படியே நீங்கள் 1 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக சுற்றி விடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அந்த ஆயில் சத்தம் அடங்கும். ஸோ அப்போ தான் அது ஃப்ரை ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலும் அதில் அப்சர்வ் ஆயிரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஆயில் குடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது தீபாவளிக்கு மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பொங்கலுக்கு செய்யலாம், டீக்கு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வாங்குறத விட இது மாதிரி நம்ம டீக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம ஆயில் வீட்டில் செய்கிறதுனால நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா 2 தடவை, அவ்வளோதான். அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில், ரொம்ப டோட்டல் ஹை ஃப்ளேமில் வச்சும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம் ரொம்ப நேரம். ஸோ அதனால் நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறது ஓரளவுக்கு நல்லது தான். இதில் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இது 2வது செட்டையும் போட்டு எடுத்துட்டேன். எதுவுமே நமக்கு பிரேக் ஆகலை. நம்ம போடும்போது நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், உடச்சி கூட விடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் உடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 1 மந்த் வரைக்குமே நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது. ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கும். சாட் மசாலா, கரம் மசாலா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணுங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் நான் ஸ்டீம்டு சேனலில் போட்டிருக்கேன். க்ரியேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. south indian foods.in வெப்சைட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.